கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு தொட்டும் சாப்பிட்லாம். மசால் தோசைக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் இந்த சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 3 பழுத்த தக்காளி பழத்தை வந்து பார்த்திங்கன்னா இது போல் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். நல்லாவே ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி தான் இந்த சட்னி வந்து செய்வாங்க. அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். கார சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு உளுந்து பொன்னிறமாக வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசி ஊற்றிக்கிறேன். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் பச்சை மணம் போயிட்டு சட்னி நல்லாயிருக்கும் சாப்பிட. தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். தீ ஃபுல்லாக வைக்கும் போது மேலே வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி எல்லாம் இருந்தது ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் கெட்டியாக சட்னி வந்து ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. மசால் தோசைக்கு உள்ளே அப்ளை பண்ணுறதுக்கும் சட்னி ரெடி பண்ணிட்டோம். அதே சமயம் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கும் கார சட்னி ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் மசால் தோசை வீட்லேயே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சட்னியும் நீங்கள் செஞ்சு மசால் தோசைக்கு வந்து அதாவது தோசை மேலே அப்ளை பண்ணிவிட்டு பூரிக்கிழங்கு வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வீட்லேயே மசால் தோசையும் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.